11வது நாள் ரொம்ப சிம்பிளாக லெமன் ரைஸும் வெண்டைக்காய் வறுவலும் பார்த்துடலாம். பாண்டல் சூடேறினோடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு நல்லா வறுபடுறது. கட்டி பெருங்காயம் தூள் பண்ணியிருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துடலாம். நல்லா வேர்க்கடலையோ கடலைப்பருப்போ வறுபட்டாச்சு. பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சள், தேவையான அளவு உப்பு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வடித்த சாதத்தை சேர்த்துக்கிறாங்க. ஸ்டவ்வை அணைச்சிட்டேன். நம்ம அப்போ தான் லெமன் புழிஞ்சிங்கன்னா கசப்படுக்காது. தேவைக்கு சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். லெமன் எப்பவுமே லெமனை நான் ஸ்டவ்வை அணைச்சிட்டு தான் சேர்த்திக்குவேன். புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருக்கேன். லெமன் சேர்த்துருந்தோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். என்னுடைய ஸ்டைலில் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வறுவல் பார்த்துடலாம். பாண்டில் வச்சுக்கலாம். பாண்டில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு தொட்டுக்கிறதுக்கு. உங்களுக்கு காய் வெந்து சுருண்டு வர வரலையும் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் காய் நல்லா வேகட்டும். நல்லா சுருண்டு வர்றது பாருங்க. இப்போ இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள், மிளகாய் தூள், தனியா தூள். ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தூள் அடி பிடிக்குன்றதுனால இவ்வளோதான் தண்ணி. இல்லை ஒரு கிளறிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் போல் சிம்மில் விடலாம். மூடி போட்டு நல்லா வறுத்துக்கலாம்.
இந்த காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம மிளகாய் தூளுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைமில் இந்த துருவின கொப்பரை தேங்காய் தூவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டோம்னா வெண்டைக்காய் வறுவல் ரெடி. ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக சாம்பார் தூள் வீட்டிலே ரெடி பண்ணது அதையும் அதிலே சேர்த்துட்டு ஒரு கிளறிடலாம். சிம்மில் வச்சு மூடி விட்டிங்கன்னா வெந்துடும். இப்போ நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டேன். இவ்வளோதான், வெண்டைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சமைங்க, ருசிங்க. சமையல் முடிஞ்சது. என்னென்னன்றதை பார்த்துடலாமா? 11வது சமையல் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சது. லெமன் சாதம், வெண்டைக்காய் வறுவல். பசங்களுக்கு தினமும் ஒரு காய் கொடுத்து அனுப்பணும். அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் வறுவல். வெள்ளை சாதம், பருப்பு சாம்பார். இன்றைக்கி என்னுடைய சமையல் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி என்னை மேலே வளர்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.